ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேசிய வண்ண கலரில் இட்லியும் சட்னியும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி சட்னி செய்ய போகிறீங்க. அதுக்கு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, புளி தேவையான அளவு, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆறின பிறகு. அடுத்தது புதினா தழை சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய் விட்டு 2 பச்சை மிளகாய் விட்டுக்கறணும். மல்லி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கறணும். 4 வெள்ளைப்பூடு, புளி தேவையான அளவு, தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கரலாம். சேர்த்து நல்லா பிரட்டிக்கிறலாம். பிரட்டி ஆறவும் அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சீல் எடுத்திருக்கேன். பொரிகடையில் ஒரு 4 ஸ்பூன், 3 பச்சை மிளகா, புளி கொஞ்சோன்னு, சுகர் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம 3 சட்னியுமே தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி 3 சட்னியும் தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இது 2 சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் இட்லி மாவு எடுத்திருக்கேங்க. அதில் 2 கேரட் துருவி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு நல்லா சேர்த்துக்கலாம். இஞ்சி இடித்து சேர்த்துக்கலாமுங்க. இப்போ நல்லா இட்லி மாவு கலந்தாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு இட்லி மாவில் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கலவையை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம கலந்து வச்ச அந்த கேரட் கலவை நடுவில் கொஞ்சமாக நார்மலான இட்லி மாவு, அடுத்தது அந்த முருங்கைக்கீரை கலந்த இட்லி மாவு, சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ புதினா சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியோட சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தேசிய வண்ண கலரில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.